இதெல்லாம் கூடாது, அவுலியாக்கள்லாம் ஒரு சக்தியெல்லாம் கிடையாது, இறந்து போனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு வாதத்தை எடுத்து வைப்பாங்க. என்ன வாதம்? அவுலியாக்கள்கிட்ட அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்க கண்ணால் பார்க்குறோமே, இதுதான் பெரிய ஆதாரம். அடுத்து என்ன ஆதாரம் வைப்பாங்க? தர்காக்களுக்கு போத்தனை ஒரு வயிற்று அவர் இருந்தார், அவுலியாட்ட போயிட்டு வந்தார், வயிற்று வலி போயிடுச்சு, இவருக்கு 5 வருஷமாக பிள்ளை இல்லை, அந்த தர்காவுக்கு போனார், இவருக்கு பிள்ளை பிறந்துருச்சு, இவருக்கு அது இருந்துச்சு, இவர் வறுமையாக இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், 4 ஆளுக்கு என்ன செய்வாங்க, சில உதாரணங்களை கொண்டாந்து சொல்லி பார்த்தீர்களா இவங்க இல்லைங்கிறாங்க, இது ஆதாரம் இல்லைங்கிறாங்க, இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சில ஆட்களை உதாரணமாக காட்டி இதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறார்கள். இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக வழங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் தர்காவில் நேர்ச்சை பண்ணவுட நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அது உண்மையா? உங்களுக்கு நடந்தது வேண்டாம், உண்மையாக இருக்கலாம், அவரால் தான் நடந்ததுக்கு நிரூபிக்கணுமா இல்லையா? அது நடந்தது உண்மையாக இருக்கலாம், வயிற்று வலி போயிருக்கலாம், உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கலாம், உங்கள் வறுமை நீங்கி இருக்கலாம், அவர் நேற்று இருந்தோட நல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் விஷயம் கிடையாது. அவரால் தான் நடந்தது என்பதை எந்த வகையில் உறுதி செஞ்சீங்க? மார்க் அடிப்படையிலையா, சயின்டிஃபிக் அடிப்படை? மார்க் அடிப்படையில் இல்லைண்டாச்சு, அவர் தூங்குறாருன்னு சொல்லியாச்சு, அவருக்கு விளங்காதுன்னு சொல்லியாச்சு, சலான் தான் சொல்லலான்னு சொல்லியாச்சு, அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள நாலேஜ் கூட அவருக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ மார்க் அடிப்படையில் அவர் செய்கிறாருங்கிறது இல்லைன்னு அடித்து தகர்த்தாச்சு. எந்த அடிப்படையில் அவர் செய்கிறார் முடிவு பண்ணீங்க? உங்களுக்கு வயிற்று வலி போயிருக்கலாம், அது ஒரு விஷயம், அதை போக்குனவர் அவர், அப்போ புள்ள கடிச்சது அவருன்னு எப்படி சொல்லுவீங்க? இதை இப்படி சிந்திச்சு பார்க்கணும். அப்போ மார்க்கத்தில் இது ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் இது இப்போ நடந்தது அவரால் இல்லைன்னு தானே விளங்கணும். மார்க்கத்தில் இல்லாட்டி அறிவியல் பூர்வமாக காட்டு. எப்படி காட்டுனேன்? டெஸ்ட் பண்ணி அவர் தான் செஞ்சாருங்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆமாம் வந்தார், இந்த 2 பேரும் சாட்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருக்கும்போது என்னை ஆப்ரேஷன் பண்ணிட்டு போனார்னு கொண்டாந்து காட்டு. அப்படி உலக அடிப்படையிலேயே நிரூபிக்கணும். ஒன்று மார்க்க ஆதாரத்தை காட்டி அவர் செஞ்சார் நிரூபிக்கணும். அல்லது என்ன செய்யணும்? உலக அடிப்படையில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் குணமாகிட்டாருங்கிறோம், எதை வச்சு சொல்கிற? ஹதீஸில் இருக்கான், ஹதீஸில் இல்லை, நேரடியாக அந்த செஞ்சார், இந்த இருக்க டாக்டர், இந்த இருக்க சர்டிஃபிகேட்டு, இந்த இருக்க பேப்பரு, இந்த இருக்க ஸ்கேனுன்னு காட்டுறமா இல்லையா? அப்படியாச்சும் காட்டு, என்னத்தையாக கொண்டாந்து காட்டு. உன்னை என்ன செய்யணும்? உலகத்தில் நாங்கள் நம்புகிற மாதிரி உலக ஆதாரத்தையாவது கொண்டாந்து காட்டணும். எது காட்டணும்? அவர் தான் தந்தாருங்கிறது காட்டணும். நீ பிச்சைக்காரனாக இருந்த, எப்படி அவர் உனக்கு தந்தார்? எந்த முறையில் உனக்கு ஒன்றா அவர் தந்தார்? அவர் தான் தந்தாருன்னு எப்படி முடிவு பண்ணுற? மார்க் அடிப்படையில் பண்ணுறாருந்தா குரான் ஹதீஸை காட்டணும். குரான் ஹதீஸில் இல்லை, இவங்க செய்ய மாட்டாங்கன்னு இருக்கிறது. அப்போ நீ உலக அடிப்படையில் காட்டுறாந்தா அதுக்குரிய ரிப்போர்ட்டை காட்டணுமா இல்லையா? இது ஊகம், அவ்வளோ வேணாம். அந்த இருக்கு மைக் இருக்குது, ஒரு 100 பேரை கூட்டு இந்த மைக்குக்கு நேர்ச்சை பண்ணுங்கிறோம், 2 பேருக்கு நிறைவேறணும். இந்த மைக்கு எனக்கு அதை நிறைவேற்றி தாண்டு 100 பேர் 100 கோரிக்கை வச்சான்னு சொன்னால் 98 பேருக்கு நிறைவேற, 2 பேருக்கு நிறைவேறும். அது மைக்கா செய்யுது. அது 100 பேரில் 2 பேருக்கு மாறக்கூடிய நேரத்தில் எழுதி வச்சுருப்பான். இது என்ன வழங்கணும்னு சொன்னால் அல்லாஹ் இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இந்த தர்காவுக்கு போய் குணமாகுதுன்னு காரணம் காட்டிக்கிட்டு அது கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா, அப்போ வேளாங்கண்ணிக்கு போயிட்டு குணமாகுதுன்னு அவன் சொல்கிறான்னு பொய்யா? அவனுக்கு தான் குணமாகி தான் போகிறான், உண்டியில் கொண்டே காசை போடுறான். திருப்பதியில் போய் குணமாக வச்சுன்னு போகிறான்னு பொய் சுட்டா போகிறான். அவன் ஏதோ ஒரு நேர்ச்சியை வச்சுருப்பான், அவனுக்கு நிறைவேறி போயிருக்கும், அதில் கொண்டு காணிக்க போகிறான். அப்போ அதுக்கெல்லாம் சொல்லணும் வேளாங்கண்ணி மாதா அலி அல்லாஹ்னு சொல்ல வேண்டியது தானே? திருப்பதி வெங்கடாச்சலம் ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட வேண்டியது தானே? அவன் என்னங்கிறான்? அப்போ நீங்கள் சொன்னால் மட்டும் நடக்கிறதுன்னு ஆதாரம் காட்டுறீங்க, நடந்துச்சுன்னு ஆதாரம் காட்டுறீங்க. எல்லா வழிபாடு செய்கிறவனு அது தானே ஆதாரம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்கிறான்? பல தெய்வ வணக்கங்கள் செய்யக்கூடியவன்லாம் இருக்கனா, அவனும் பார்க்குறான், அவன் ஏதோ நேர்ச்சை பண்ணுறான், நிறைவேறி இருக்கிறது. உசுரோடு இருக்கிற ஆள்கிட்ட போய் விழுவுறான், அவரால் தான் நான் அவனை வசதியாக போனேங்கிறான், அவர் தான் அவர் பார்த்துட்டு வந்து எனக்கு செல்வம் வந்துருச்சுங்கிறான், அவரை பார்த்தவன் எனக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொல்கிறான். அதன் பிறகு உயிரோட உள்ள ஆளையும் வணங்குறான், இறந்த ஆளுகளை வணங்குறான், சிலைகளை வணங்குகிறான். அப்போ இதெல்லாம் செய்கிறானே அவனெல்லாம் இதெல்லாம் இப்போ நடந்துச்சுன்னு சொல்லி செய்கிறானா, வேற எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஆதாரம் இருக்கு அவனுக்கு? அவனுக்கு ஆதாரம் கிடையாது. அவன் எப்படி நம்புகிறான்? அவன் ஏதோ நினச்சிருக்கிறான், அவனுக்கு நிறைவேறிடுச்சு. நிறைவேறினதுக்காக என்ன செய்யறான்? அவன் அந்த காரியத்தை செய்கிறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இப்போ நாகூர் இருக்குது, நாகூருக்கு பக்கத்தில் வேளாங்கண்ணி இருக்குது, ரெண்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், டவுன் பஸ்ஸே இருக்குது, அவ்வளோ கிட்ட இருக்குது. ரெண்டுலையும் மக்கள் கூட்டம் நிறைய அலமோது தான் செய்யுது. அங்கே போய் நீ வேளாங்கண்ணிக்கு நீங்கள் போங்க, நாகூருக்கும் போங்க. வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா இந்த மாதா எங்களுக்கு குணமாக்கினார்கள்னு சொல்லிட்டு அவன் தங்கத்திலேயே கை, தங்கத்தில் கால், தங்கத்தில் கண், தங்கத்தில் மண்டையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறான். மண்டை வழியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், மண்டை குணமான மண்டையை செஞ்சு கொண்டே வச்சுருவான். கை ஆக்சிடெண்ட்டாக போய் கை குணமாச்சுன்னா தங்கத்தில் கை மாதிரி செஞ்சு கொண்டே இங்கே வச்சுருப்பான். மியூசியம் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதில் வேளாங்கண்ணிக்கு போனால் மியூசியம் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதில் என்ன இருக்குது? அவன் நேர்ச்சை செய்து தனக்கு குணமான பிறகு அதே மாதிரியான ஒரு பொருளை கொண்டு என்ன செய்யறான்? தங்கத்தில் அல்லது வெள்ளியில் வசதிக்கு தகுந்தவாறு செஞ்சு அங்கே ஒரு நன்கொடையாக கொடுக்குறான்.
அதில் அப்படி வச்சுருக்குறாங்க, அலங்கார பொருளாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் போனால் பார்க்கலாம். இங்கே போய் பாருங்கள் என்ன இருக்குண்டு. நாகூரில் உனையும் காணாம். நாகூரில் இவ்வளோ இருக்கா? இதோட கூட நடக்குங்கிறேன். நீங்கள் வேளாங்கண்ணில் நாகூரில் நடக்கிறத விட அங்கே ஜாஸ்தியாக வச்சுருக்கிறான். உண்டியல் எடுத்துக்கொண்டாலும் எது கூட இருக்குது? அவங்களும் சின்ன சமுதாயம், நம்மளும் சின்ன சமுதாயம். ஒருவேளை நம்ம தான் கூடுன சமுதாயம் அவங்கள விட. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உண்டியல் நிறையன்னு, இதில் அதிகமாக நிறையுது, அதில் நிறையுதா? அதோட கூட அங்கே நிறையுதுங்கிறேன். வேளாங்கண்ணியில் வந்து நாகூரை விட கூடுதலாக நிறையுது. இப்போ கம்பேர் பண்ணி பார்த்து இதை விட அது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா இல்லையா? அப்படி போகிறீங்களா யாராச்சும்? அப்போ எல்லாருமே பல தெய்வ வணக்கங்களை கல்லை வழிபட்டாலும் எதை வழிபட்டாலும் சரி, அவர்கள் எதனால் வழிபடுறார்கள்? உண்டியலில் கொண்டு கட்டுக்கட்டாக போடுறாங்க. 1000 ரூபா போடுறாங்க. எங்கள் நாகூரில் கொண்டு போய் அங்கே ஒன்று திருப்பதியில் போனால் 1000 ரூபா கட்டுக்கிட்டா உள்ளே கிடக்குதுங்கிறான். என்ன முடியல, மிஷின் வச்சுட்டு எண்ணிக்கிட்டு கிடக்குறான். வணங்குதா? அந்த மாதிரி வந்து பணங்கள் கொண்டே குவியுது. எதுக்கு அவன் செய்கிறான்? ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒரு நேர்ச்சியை பண்ணுறான். அது வந்து நிறைவேறுகிறது. நிறைவேறணும்னு இவர் தான் செஞ்சார் அப்படி நினச்சிக்கிட்டு போகிறான். அப்போ வந்து இதில் வந்து நீங்கள் செய்கிறது கரெக்டுன்னு வச்சிங்கன்னா அப்போ அதுவும் கரெக்டு தான். இதனால தான் நீங்கள் போகிறேங்கிறீங்க. அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க அங்கேயும் போங்க, எல்லாம் போகலான்னு சொல்லுங்கள், முடிஞ்சு வச்சுக்காத. இஸ்லாமா சுத்தமாக இருக்குமா இல்லையா? போயிட்டாங்கன்னா சரி நாங்கள் அங்கேயும் போகிறோன்னு போயிட்டீங்கன்னா இஸ்லாம்ங்கிற பேரை சொல்லிட்டு உடனே செய்யாமையாக இருப்பீங்கல்ல. இஸ்லாம் பியூராவாச்சும் போயிருமா இல்லையா? அப்படியா செய்யுங்க. அப்போ என்ன, எதை வச்சு நீங்கள் இவர் தான் செஞ்சார்னு சொல்கிறீங்க? இதை முதல்ல சிந்திச்சு பார்த்தாலே விளங்கி போயிடும். என்ன மேட்ருன்னு கேட்டால், நம்ம இஸ்லாமிய நம்பிக்கைப்படி பார்த்தா அனைத்துக்கும் ஆன்சர் இருக்குது. தர்காவில் ஏன் நடக்குது? ஆன்சர் இருக்குது. கோயிலில் ஏன் நடக்குது? ஆன்சர் இருக்கிறது. சர்ச்சில் ஏன் நடக்குது? ஆன்சர் இருக்கிறது. உசுரோட உள்ள சாமியாற்ற ஏன் நடக்குது? ஆன்சர் இருக்குது. அதுக்கெல்லாம் விடை இருக்கிறது. பள்ளிவாசலில் வந்தாலும் ஏன் நடக்குது? அதுக்கு ஆன்சர். ஒரே ஆன்சரில் இஸ்லாம் என்ன செய்யுது? அனைத்துக்கும் விடை தருது. எப்படி விடை தருது? அதாவது அல்லாஹ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரத்தின் அடிப்படையில் டைம் போட்டு தான் எல்லாம் வச்சுருக்கிறான். ஒரு டயத்துக்கு ஒன்று நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து இப்படி இருப்பான், இன்னைக்கு இப்படி இருப்பான், 8ஆம் தேதி நிலைமை இப்படி, 9ஆம் தேதி இப்படி, 10ஆம் தேதி இப்படி, 10ஆம் தேதிக்கு நோய் வாய்ப்படுவான், 2010 நோயாயிருப்பான், 2011 நோய் தீர்ந்துடும், 2010 மந்திரி ஆயிடுவான். இப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விஷயத்தை என்ன செய்வான்? அல்ல எழுதி வச்சிருக்கான். ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறான்னு வைங்களேன், அவன் 5 வருஷம் கழித்து அவனுக்கு குழந்தை பேரணும் நல்லா எழுதி வச்சுருப்பான். அவனுக்கு 5 வருஷம் எங்கே போனாலும் நடக்கவே நடக்காது. இந்த 5ஆவது வருஷம் என்ன செய்கிறான்னா, அவன் நாகூருக்கு போனான்னு வைங்களேன், அவர் தந்தாருன்னு நினச்சிக்கிறான். அவர் போவாட்டாலும் நல்லா கொடுத்து அவனுக்கு எழுதி வச்சுட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி 5ஆவது வருஷத்தில் இவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று அல்லாஹ் எழுதி இருந்தால், அந்த 5ஆவது வருஷத்தில் அவன் யாரை போய் நாடுகிறானோ அவன் தான் தந்தான்னு நினச்சிக்கிறான். இதான் மேட்ரு. எப்படி வந்து நீனா படைச்சிக்கிட்ட ஒரு பொருள் உனக்கு எப்படி தரும்? அது தருங்கிற பேச மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேங்குது, கொடுத்தா வாங்கிக்கிற மாட்டேங்குது, நம்ம கை நீட்டு தர மாட்டேங்குது. நம்ம எத்தனை விஷயங்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி கேள்வி கூட செருப்பை எழுத்து காட்டினா கூட ஏதாவது செய்யுமா? அது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, கோபம் கூட வர மாட்டேங்குது. அது எப்படி தரும்னு அறிவுக்கு எட்டலை. அப்போ என்ன செய்யணும்? சூப்பர் பவராக இருக்கிற ஒருத்தன் தான் தர்றான், அனைவருக்கும் ஒரே ஒரு கடவுள் இருக்கான்னு அவன் தான் தர்றான் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தர்றான்? டைம் போட்டு வச்சிருக்கிறான். நான் வறுமையில் இருக்கேன்னு வைங்களேன், ஒரு இப்போ 25 வருஷம் வறுமையாக இருப்பேன், 26ஆவது வருஷத்தில் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அல்ல எழுதுனான்னு வைங்க, 26ஆவது வருஷம் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். எப்படி ஆகிறேன் என்னன்னா தெரியாது. அல்ல எழுதியிருந்தா என்ன செய்வேன்? நான் பாட்டுக்கு இங்கே போயிடுவேன். அப்போ போனவன் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்? 24 வருஷம் கஷ்டப்பட்டு 25ஆவது வருஷம் அந்த சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றா யார் வடிக்கணும் போய் பார்ப்போமே அப்படின்னு போவேனா? அங்கே போய் ஏதாவது ஒரு உண்டியில் காசு விட்டு வருவானா? ஏன்னா பணக்காரனா போயிடுவேன். அப்போ நான் என்ன நினச்சிடுறது? ஏர்வாடி இப்ராஹிம் தந்துட்டாருன்னா எல்லாருக்கும் தந்தாரா? அவன் என்ன செய்யணும்? நான் 100 பேரை கூட்டிகிட்டு வருவேன், பிள்ளை இல்லாத 100 பேரை கூட்டிகிட்டு வருவேன். நீ டைம் சொல்லு, எத்தனை நாளில் கிடைக்கும்னு சொல்லு. பிள்ளை இல்லாத நான் கூப்பிட்டு வர டைம் போட்டு அந்த 100 பேரும் செக் பண்ணுவோம். 100 பேருக்கு கிடைக்குமா? அப்போ அங்கே அவர் செயலும் நல்லா விளங்குதே. நீ கேட்டால் கிடைக்குதுங்கிற எங்க அல்ல வந்து எல்லாருக்கும் தருவான்ல, நாடிய போது தருவான். நேரம் விதிச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டான். விதி அல்ல, விதிப்படி நான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த விதியை ஒருத்தன் தான் வகுக்க முடியும். அந்த ஒருத்தன் தான் சூப்பர் பவர் அல்லா இருக்கான்னு சொல்கிறான். அது எல்லாத்துக்கும் விடையாக போயிடுது. அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில் கூட, விட்டவன் விளவும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். விட்டவன் அல்ல, எவன் நோயை விட்டானோ அவன் வந்து என்ன செய்கிறான்னா, அவன் இன்னையோட அவனை போய் விட்டுருவோம் போதும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு டாக்டர் கையை தொட்டுருவான். அந்த கை தொட்டு தானே நோய் சிகிச்சை பண்ணுவாங்க. அதான் தொட்டவங்கிறது. விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரம்பாங்க. அப்போ வந்து பெரிய பெரிய டாக்டர்லாம் போயிருப்பான். அப்போலாம் எல்லாம் முடிவு எடுக்கலை. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி கடறான் நல்லா வச்சுருக்கிறான். இவன் எல்லா டாக்டரையும் போவானா, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியில் எல்லாம் என்ன பண்ணுவான்? சரி இவ்வளோ போதும், இந்த மாதத்தோடு இவனை வந்து சரி நேராக்கிடுவோம், ஒன்றாந்தேதியிலேருந்து இவனை குணமாக்கிடுவோம்னு நினைப்பானா. அன்னைக்கு பார்த்து ஒரு நாட்டு வைத்தியத்தை போவான். அவர் ஒரு லேவியை கொண்டு கொடுப்பாரு. இவர் தாங்க இதுதான் மேட்டு வழங்குதா, இவர் தாங்க வைத்தியம் அப்படி நினைச்சிருவாங்க. நம்ம இத்தனை கிட்ட போனோம், அவர்கிட்ட போனோம், இவர்கிட்ட போனோம், ஒருத்தரையும் நடக்கலை, இந்த ஆள்கிட்ட போனோம், உருண்டை கொடுத்தாரு குணமாக போச்சு அப்படின்னு நினைக்கிறானா இல்லையா?
இதுதான் பழமொழியில் சொல்லுவாங்க, விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். இந்த லாஜிக்கு தான் எல்லாத்துக்குமே. இந்த தர்காவில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குதுலாம் என்னென்னு கேட்டால் அங்கெல்லாம் நடக்கிறதில்ல. இந்த லட்சக்கணக்கான பேர் போய் கேட்குறானுவ, லட்சக்கணக்கான பேர் பிள்ளை எத்தனை பேர் நீங்கள் பார்க்கலாம், அனுபவத்தில் பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க நான் இத்தனை ஒரு தர்கா படலங்க போயிட்டாங்க ஒன்றும் ஆகலைங்கிறான். அப்போ எத்தனை மாறிக்கிட்டே இருக்க, ஒரு தர்காவுக்கு போனால் பிள்ளை வந்துட வேண்டியதானே, பிள்ளை இல்லைங்கிறான். எத்தனை வருஷமாடா, இல்லை 25 வருஷமா இல்லை, என்னடா பண்ணேன், நான் ஊருக்கு போனேன்னா அங்கே, அப்புறம் இதுக்கு போனேன்னா அப்புறம் அதுக்கு போனேன், ஒன்று விடலைங்க எல்லாம் பார்த்துட்டுங்கிறான். அப்போ என்ன அர்த்தம், அப்படி இருந்த மூத்தா போன இருக்கானா இல்லையா? இது நாட்டில் உள்ள அம்புட்டு தர்காவையும் பார்த்துப்புட்டு அவன் கோரிக்கை நிறைவேறாமல் அப்படியே வந்து பிள்ளை இல்லாமல் மூத்தா போனவன் என்ன பார்த்துருக்கலாம் இல்லையா? அப்போ ஏன் ஒரு தர்காவிலேருந்து ஒரு தர்கா மாறி மாறிட்டு எதுக்கு இருக்கிறான்? அப்போ அங்கே நடக்கலன்னு விளங்குது, நேரம் வரல, இன்னும் அவன் விட்டவன் வந்து விலகலை, விட்ட விலகும் போது என்ன செய்ய முடியும், தொட்டவனுக்கு அந்த பேர் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு அறிவுக்கு பொருந்தாத ஒரு கற்பனையாக ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு அவர் தான் குணமாக்குறாருங்க. அவர் குணமாக்குனார் என்பதற்கு ஒன்று மார்க்க ரீதியாகவும் ஆதாரம் காட்டணும், அல்லது உலக ரீதியான ஆதாரம் காட்டணும். அவருக்கு அந்த சக்தி இருக்குங்கிற டெஸ்ட் பண்ணி நிரூபித்து காட்டணும். அவர் கூப்பிடும் போதில்ல அவருக்கு என்ன திறமை கேள்வி கேட்போம், இதெல்லாம் செய்கிறதுக்கு அவர் எப்படி செய்கிறான்னு கேட்போம்னு நிரூபிச்சா காட்டணுமா இல்லையா? ஒரு டாக்டர் போலி டாக்டர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன செய்வாங்க, கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா, கேள்விலாம் கேட்குறாங்களா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்வோம், நீங்கள் நான் ஒரு ஆண்டவர் குணமாக்குறாருன்னா சரி அவருக்கு எழுப்பி கூட்டிகிட்டு வா கேட்போம், நான் சில கேள்வியெல்லாம் கேட்குறோம் சொல்லட்டும். அவர் ஒழுங்காக மருத்துவ சம்பந்தமாக கேள்வி சொல்லிட்டாருன்னா இவர் மருத்துவத்துக்கு தகுதியான ஆள்னு நான் சொல்கிறேன். அப்படி செய்யலாமே தவிர அந்த மாதிரி ஏதாவது நிரூபிச்சலாம். ஒன்று ஹதீஸில் நிரூபிங்க, அல்லாஹ் அந்த ஆற்றில் கொடுத்துருக்காங்க, நமக்கு மறு கேள்வி கேட்க மாட்டோம். அல்லாஹ்வும் ரசூலும் அந்த மாதிரியான ஒரு ஆதாரத்தை நமக்கு சொல்லி இருப்பார்களே, ஆனால் அதை செத்து போன பிறகு உங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, அவங்க நினைச்சதெல்லாம் செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி மார்க்கம் சொல்லிட்டா மறுகேள்வி நமக்கு இல்லை. எல்லாம் அறிவுபூர்வமாக கேட்க அப்படி கேட்டக்கூடாது. மார்க்கத்தில் சொன்னால் கேட்க மாட்டோம். மார்க்கத்தில் இல்லாத ஒன்று இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அப்போ இந்த ஆதாரத்தை காட்டணும், அவருக்கு அந்த சக்தி இருக்குது, அவர் வந்து அதை செய்கிறாரு, அவர் தான் அதை பண்ணுறாருங்கிறதுக்கு இந்த அதுக்கு ஆதாரம்னு ப்ரூஃப் காட்டணும். ஒன்றும் இல்லை, சும்மா கற்பனை. இதெல்லாம் ஒரு ஆதாரமாக காட்டி கொண்டு செஞ்சால் இது எங்கே கொண்டு முடிக்கும்? இப்படி சொன்னதுனால தான் எல்லாத்துக்கும் தயாராகவும் போயிட்டு இருக்கிறான். முஸ்லீமா பிறந்து விட்டு என்ன செய்கிறான்னா தர்காண்டு இறங்கிட்டானா அடுத்து அப்படி இப்படி எல்லாத்துக்கும் ஓகே, எங்கே வேண்டாலும் போகிறதுக்கு ரெடி என்கிற அளவுக்கு அவன் மாறுறதுக்கு காரணம் என்ன? நீ தான் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நடக்கலடா, அதனால நடக்கலன்னு நீ விளக்கணும். மார்க் அறிஞருடைய வேலை என்ன? உனக்கு நேர்ந்தது வந்து அவரால் இல்லை, அல்லாஹ் உனக்கு நாடி இருக்கிறான், வந்துருச்சுடா, நீ துவா செஞ்சுட்டு இருந்தாலும் வந்திருக்கும்டா. சரி கடவுளை இல்லைங்கிற அவனுக்கு எப்படி நடக்குதுப்ப? இவர்கிட்ட அவளியாட்டம் போனால் அவளியாட் நடந்து கொடுத்துட்டாரு, அப்படி எல்லாரும் கொடுத்துட்டாரு. கடவுளை இல்லை, அவனுக்கு 25 வருஷமாக குழந்தை இல்லை, திரும்ப முன்னாடி கர்ப்பிணி ஆயிடுறா, எப்படி அது யார் கொடுத்தா? அவனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர் தான் அதுக்கு ஒரு கூட்டாகும். அவனுக்கு எது மற்ற யாருடையதும் வடைக்கு வந்து சரியாக வராது. இஸ்லாம் என்ன பண்ணுது, அது அவனுக்கு நேரத்தை விதிச்சிருக்கிறேன், படைச்சவன் நான் வந்து அவனுக்கு 25 வருஷத்துக்கு பிறகு அவன் இல்லைன்றே சொல்லிட்டு தொலைட்டுமே, நான் தான் இல்லாதவனுக்கு கொடுக்கத்தான் செய்வேன். அவன் கேட்டால் நான் கொடுக்குறேன், நான் தான் அனைத்துக்கும் ப்ரோக்ராம் பண்ணியில் வச்சிருக்கிறேன். அவன் என்ன இல்லைன்னு சொன்னாலும் இத்தனை வருஷத்தில் குழந்தை பிறக்கும்னா பிறந்துடும், பணக்காரன் அவன் ஆயிடுவான், அவன் யாராக வேண்டாலும் இருந்துட்டு போகலாம். அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சிருக்கிற காரணத்தினால அது சரியாக வரும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பதில் வந்து அது தர்காவில் நடக்கட்டும், வேறு வழிபாட்டு தலங்கள் நடக்கட்டும், வேறு மகான் பெரியார்கள்ட்ட நடக்கட்டும், அனைத்துக்கும் ஆன்சர் சொல்லக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது என்பதை என்ன செய்யணும் அடுத்து புரிஞ்சுக்கணும். இந்த தர்காவில் நடக்குதுங்கிற மேட்ரு வந்து கொஞ்சம் கூட ஒரு